This video is very special. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா I have completed my 2 years experience in IT. ஸோ நம்ம டெய்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய லேர்ன் பண்ணிப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுப்போம். ஸோ ஒரு 2 years அப்படின்றது ரொம்ப குட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நான் ஒரு கார்பரேட் லைஃப்குள்ளே என்ட்ராகும் போது நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜாப்குள்ளே போயிட்டீங்க, நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு காலேஜ் லைஃப்ல இருந்து நம்ம ஒரு அப்படியே நமக்கு ஒரு சேஞ்சஸ் மாதிரி நமக்கு நடக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தனியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் கெட் இன் டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அட் டாப் டெக் கம்பெனி. ஏப்ரல் 2021 நான் வந்து என்னோட காலேஜ் லைஃப்பை முடிக்கிறேன். ஸோ அப்படி முடிச்ச அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதில் இந்த காலேஜ் லைஃப்ன்றது வந்து 4 years சர்ன்னு போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அதில் வந்து 2 years வந்து கொரோனாவில் போயிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்லை. ப்ராப்பர் டெக்னாலஜி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக கிடையாது. நான் என்ன படித்தா என்ன ஜாப் போவேன்ற அளவுக்கு நான் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் நிறைய காலேஜில் வந்து அந்த டைமில் 3rd yearலேயே ஆஃபர் கையில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்கிட்ட ஆஃபரும் அந்த டைமில் இல்லை. ஸோ 3rd year வந்து பயங்கர க்ளூலெஸ். ஸோ அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க சில கம்பெனிலேருந்து ஆஃப் கேம்பஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் ஓகே க்யூரியஸாக அட்டன் பண்ணுவேன். பட் எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாது. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷனில் இல்லை. பட் அந்த டைமில் ஒரு அப்ளை பண்ண டைமில் ஓகே என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த போய் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு வருவோம். பட் அதுக்கு ரிசல்ட்டும் வராது. ஸோ நான் நினச்சி போய் ஓகே அவ்வளோதான், வரல போல், ஃபெயிலாம் அனுப்ப மாட்டாங்க போல், எந்த மாதிரி ஒரு ஐடியாவுமே அவ்வளோ எனக்கு இல்லை என்னோட காலேஜ் டைமில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து ஃபைனல் இயர் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சோடனே நமக்கு அவ்வளோதான். ஸோ காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு. ஏப்ரல் 2021 காலேஜ் லைஃப் முடிஞ்சோடனே ஐ வாஸ் ஸோ க்ளூலெஸ். எனக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. அடுத்ததான் ஒரு லைஃபே இருக்குது. பட் எனக்கு எப்படி இதை மூவ் பண்ணணும், அது எப்படி வந்து நெக்ஸ்ட்டு நான் ஸ்டெப்புக்கு போகணுன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பீப்புள்ஸ் கனெக்டிவிட்டியும் கிடையாது. நான் ஒரு லிங்க்டின்ல இல்லை, இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜாப் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான் அது. ஸோ காலேஜ் முடிச்ச அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் கேட்கும் பொழுது அப்போ ஒரு ஹார்ட் பிரேக்கிங் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சிச்சுன்ற ஒரு கவலை கிடையாது, நமக்கு இன்னும் கிடைக்கலையே. ஏன்னா நம்ம வந்து இன்னும் நம்மளும் எல்லாரும் ஒன்றா தான் படித்தோம். பட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்ற ஒரு பயம்லாம் அப்போ தான் வர ஸ்டார்ட் ஆச்சு. பட் தேங்க் காட் எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவ். கம்பேரிஷனே கிடையாது. ஓகே நீ வந்து உனக்கு எப்போ ஜாப் கிடைக்குதோ, உன்னோட நாலேஜ் நீ எப்போ வளர்த்துட்டு உனக்கு நீ ஜாப் எடுக்கிறியோ அன்னைக்கு வந்து ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஓகே காலேஜும் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்க ஸ்டேஜில் நான் வந்து நானே ஒன்று யோசித்தேன். ஓகே நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஒன்றே ஜாபுக்கு போகணும். ஜாப் போகிறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஐ டுக் 3 months ஆஃப் ப்ரிப்பரேஷன். நான் வந்து ஏதாவது கற்றுக்கலாம், இதை கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்து போக முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் என்ன டெக்னாலஜி இருக்குது, நான் அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போய்ட்டு டாப் டெக்னாலஜி இது ஹையஸ்ட் பேயிங் ஜாப் இந்த மாதிரி கொஞ்சம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று பார்க்க ஆரம்பித்து நான் கொஞ்சம் ஏதோ படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போவுமே எனக்கு கரெக்டான ரோட் மேப் கிடையாது. ஸோ நான் வந்து ஏதோ எனக்கு இந்த டெக்னாலஜி தான் படித்து வைக்கணும், ஃப்ரெஷர்னு கேட்டு நம்ம ஏதோ சொல்லி நம்ம வந்து அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணணும், இது மட்டும் தான் ஃபுல் மைண்டில் இருந்துச்சு. அப்போ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அன் இன்டர்வியூ ஃபார் ஒன் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி கிடையாது, பட் ஒரு மிட் ரேஞ்சான ஒரு கம்பெனி தான். அது ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி. அப்போவும் எனக்கு நெட்வொர்க் பற்றி ஐடியாவே கிடையாது. ஆக்சுவலி ஐ வாஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். பட் ஆனாலுமே ஓகே நெட்வொர்க்கிங் தானே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு 10 to 15 days டைம் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், ஓகே நம்ம வந்து 10 to 15 days நான் ஒரு ஃப்ரெஷ்ஷர், என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஓகே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப டெப்த் கொஷின் கேட்க மாட்டாங்க, பட் நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெஷரான ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் கூகுளில் வந்து டாப் 100 இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இன் நெட்வொர்க்கிங்லாம் போட்டு ஒரு 100 கொஷின்ஸ் வந்துச்சு. அதை வந்து நல்லா வந்து படிச்சுட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது நெட்வொர்க்கிங். ஸோ நான் நல்லா படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ வரும்பொழுதுமே அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்கிட்ட கொஷின் கேட்கும்போது நான் வந்து நான் ஹானஸ்டாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக பண்ணல. பட் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட கேட்ட வார்த்தை என்னன்னா, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்களா, உங்களுக்கு நீங்கள் வந்து
உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல, பட் நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஓகே எனக்கு ஜாப் கிடைச்சா போதும், அண்ட் ஆல்சோ நான் கற்றுக்கவும் வில்லிங்காக இருப்பேன். நான் வந்து ஈஸியாக கற்றுக்கிற ஒரு கேப்பபிலிட்டிஸ் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்றது எப்பவுமே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஸோ 5 months வந்து நான் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த 5 months ஆஃப் ஒர்க்கிங்கில் ஐ லேர்ன் அ லாட் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அப்படி தானே. ஏன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸ் லைஃப்குள்ளே போகிறேன். ஸோ அதனால தான் டெக்னிக்கலி ஐ வாஸ் சேயிங் நான் 2 years எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன். ஆக்சுவலாக 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 5 monthsன்றது என்னோட ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வச்சுக்க முடியல. ஸோ அதனால நான் வந்து அந்த இதை வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் அந்த 5 monthsன்றது வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கற்றுப்பீங்க. பட் வந்து உங்கள் கூடயே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆர் ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போது எம்என்சிலலாம் வந்து நீங்கள் ஒருத்தவங்களை வந்து உங்கள் மேனேஜரோட ஈஸியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பிஏ கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் லீட் கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு மேனேஜர் கிட்ட பேசணும். இங்கே அப்படி கிடையாது. என்னோட மேனேஜரே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு நான் ரொம்ப ஜூனியர்ன்றனால என்னோட ஆஃபீஸில் நான் தான் ஏஜும் கம்மி. ஸோ அப்போ அவர் வந்து ரொம்ப சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இட் மேட் மீ அ பெட்டர் பர்சன் இன் லைஃப். ஏன்னா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப்பில் என்டர் ஆகும் பொழுது சப்போர்ட்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு நம்மளை விட சீனியர்ஸோட சப்போர்ட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படியே வந்து 5 months போயிட்டே இருக்கேன். நான் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயங்கள் ஈஸியாக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஸ்டார் அவார்ட் நான் வந்து போய் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஐ காட் அ ஸ்டார் அவார்ட். ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. 5 months நல்லா போயிட்டு இருக்கும்போது ஐ காட் அ கால் ஃப்ரம் ஒன் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கம்பெனியோட எக்ஸாம் வந்து நான் ஆல்ரெடி 3rd year நான் வந்து நிறைய ஆஃப் கேம்பஸில் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் எழுதுறேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். அவங்க எப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி டிசம்பரில் எனக்கு கால் பண்ணுறாங்க. December 1st எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் 2020 முடிச்சிருந்தீங்க, அதுக்கு நான் இப்போ உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசித்தேன், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே மிஸ் பண்ணாதீங்க. மேபி இன்னைக்கு நீங்கள் அதுக்கு சூட்டபிள் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் அதுக்கு செலக்ட் ஆகாமல் இருக்கலாம். மேபி ஒன் டே கண்டிப்பாக அது உங்களை வந்து கூப்பிடும். அது என்னோட லைஃப்பில் நான் வந்து பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து அந்த கால் அட்டன் பண்ணுறேன், செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் அந்த டைமில் வந்து நான் இன்னும் இந்த ஒர்க்கில் நான் இருக்கேன். ஸோ நான் ஓகே நம்ம வந்து கொடுக்கலாம், இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் கொடுக்குறேன். செகண்ட் ரவுண்ட் கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி வந்து 5 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் அதை பற்றி சொல்கிறேன். நான் வந்து நெட்வொர்க்கிங்கில் தான் இப்போ இருக்கேன். அப்படின்னா அவங்க நெட்வொர்க்கை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் வந்து நல்லா சொன்னேன். ஏன்னா 5 months எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ எனக்கு எப்படி பேசணுன்றது தெரிஞ்சிச்சு. ஒரு இன்டர்வியூர்கிட்ட எப்படி பேசணுன்றது மாதிரி கூட எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் நல்லா இன்டர்வியூ கொடுத்தேன். அவங்க வந்து நான் செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வித்தின் 13 daysல எனக்கு ஜாயினிங். நான் என்னோட கார்பரேட் லைஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் லைஃப் முடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்க, என்ன பண்ண போகணும்னு தெரியாத சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படியே ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப வந்து உடஞ்சி போயிடாதீங்க. ஜஸ்ட் டேக் அ பிரீத் அண்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க ஜஸ்ட் யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும். அது ஒரு 4 months 5 months 6 months நீங்கள் எடுத்தாலும் அது பிரச்சனை கிடையாது. இங்கே யாருக்குமே ஜாப் கிடைக்காம இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு ரெலவென்ட் ஸ்கில்ஸ் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ தான் நான் நிஜமாவே கார்பரேட் லைஃப்பில் என்டர் ஆகிறேன். ஸோ நான் இங்கவும் வந்து ரொம்ப க்ளூலெஸ் ஆகிட்டேன். பட் கிரேட்ஃபுல்லி நான் வந்து ஒரு குட் மென்டார்ஸ் எனக்காக இருந்தாங்க. என்னோட ட்ரைனிங் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு நல்ல மென்டார் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் அகெயின் நான் வந்து பேக் டு ஃபார்முக்கு மாறிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உள்ளே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆல்சோ, நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் ஒரு ரெக்குவயர்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே புரிஞ்சுட்டு நீங்களா ஒன்று பண்ணிட முடியாது. நீங்கள் அதை கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் கொஸ்டின் கேட்க தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் என்னன்னே உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறீங்க. முடிச்சு சப்மிட் பண்ணுறது கிடையாது இருக்கும்போது இல்லை நான் இப்படி சொல்ல நான் இங்கே ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா
பெரிய கஷ்டமாக போயிடும். உங்களோட இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட்டாக போயிடும். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு பஸ் ஏறுறீங்க, நீங்கள் அந்த பஸ் எங்கே போகுதுன்னே தெரில, பட் நீங்கள் ஒரு அசம்ஷன் இது இங்கே தான் போகும்னு நினச்சி ஏறிட்டேன். நீங்கள் இறங்குற இடம் நீங்கள் நினைக்கிற இடமா இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? டோட்டல் ட்ராவல் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இது சேம் திங். நீங்கள் ஏறும்போது ஒரு வார்த்தை இங்கே தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ரெண்டே ரெண்டு பதில் தான், எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு கிடைச்சா உங்களுக்கு பெனிஃபிட்டு, நோன்னு கிடைச்சா நீங்கள் முன்னாடி இறங்கி வந்துட்டு போகிறீங்க. அவ்வளோதாங்க லைஃபு. இந்த கொஸ்டின் வந்து நான் யார்கிட்ட கேட்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வருதோ அங்கெல்லாம் சடனாக கேட்டுருங்க. எனக்கு இதில் பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி பண்ணட்டும், இதை நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக அதை கேட்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு விஷயங்களை கற்றுக்க முடியும். நீங்கள் நினச்சது தப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார்பரேட் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும். செகண்ட் விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கணும். ஏன்னா நம்மளோட அதே பொசிஷன்ல இருந்து தான் ஒருத்தவங்க சீனியர் வந்து அடுத்த பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம டவுட் ஆகும், நம்ம டவுன் ஆகும்ன்ற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ணி கற்றுக்கணும். ஸோ நிறைய சீனியர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பட் நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் சீனியர் ஆகும் பொழுது நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி பாதையை கடந்து வந்தீங்கன்றதை நீங்கள் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கவும் ரெடியாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிட்டது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. உங்களோட கோடிங் ஸ்கில்லை விட உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் நீங்கள் யாருன்றதே ப்ரூஃப் பண்ணும். நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிருப்பீங்க, நீங்கள் வந்து கொடுத்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. நான் உங்களுக்கு வந்து ஓகே நல்ல பர்ஃபார்மர், நல்லா வந்து ஒர்க் பண்ணுறவர்ன்ற பேர் மட்டும் தான் வரும். நீங்கள் யூ ஆர் எ குட் பர்சன்றது எங்கே தெரியும் அப்படின்னா, உங்கள் சாஃப்ட் ஸ்கில் தான் தெரியும். சாஃப்ட் ஸ்கில்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வந்து எப்படி ஒரு டீம் கூட குவாடினேட்டாக இருக்கீங்க, உங்களோட பங்களிப்பு உங்கள் டீமில் என்ன அப்படின்றது தான் அதில் ரொம்ப விஷயம். ஸோ உங்களோட பிஹேவியர் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோர் தென் கோடிங் ஸ்கில்ஸ். ஃபோர்த் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்கனைசேஷனோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனிலே வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து அவைலபிள் பண்ண இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் இதில் வந்து சொல்லுவாங்களா இருக்கும், இல்லை ட்ரைனிங் கொடுப்பாங்களா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை போய் நம்ம வெளில கற்றுக்க முடியாது. வெளில கற்றுக்கிட்டாலும் அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுக்கு உங்களோட ஆர்கனைசேஷனை நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கிற ரிசோர்ஸஸை நீங்கள் எப்போயுமே வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிட்டது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, பட் அது மட்டுமே உங்களோட லைஃப்பாக நீங்கள் வச்சுக்கூடாது. அது கூட நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கீப் லேர்னிங், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். 9 to 5 ஜாப்ல எனக்கு ஜாப் முடிக்கவே டைம் இல்லை, நான் எப்படி படிப்பேன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு half a day or 10 minutes யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். ஏன்னா அப்போ தான் உங்களால் அப் டு டேட்டாக இருக்க முடியும். நீங்கள் வந்து அந்த அப்டேட்டான டெக்னாலஜிக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும். நான் கற்றுக்கிட்ட 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்கையும் உங்களோட லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா குட், ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஃபுல்லாக பண்ணிட முடியாது. நீங்கள் வந்து எப்போ உங்களோட பர்சனல் லைஃப்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஒர்க் லைஃப் உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்குறதே உங்கள் ஃபேமிலியாக இருக்கும், இல்லை உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கும், இல்லை உங்களோட ஒரு சின்ன சின்ன ஹேபிட் இருக்கும், இல்லை உங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஒர்க்காக எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பீப்புள் கூட கனெக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் நெட்வொர்க்கை நீங்கள் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. உங்களோட நெட்வொர்க்கை நீங்கள் லிமிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தமும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் ஒரு பிக் சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் கற்றுப்பீங்க. ஸோ அது வந்து உங்களோட லேர்னிங்க்கும் உங்கள் லைஃப்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் டசன்ட் மேட்டர் உங்களோட ஏஜ்ல தான் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களோட சீனியர் பீப்புள் கூட எவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருக்கீங்க, உங்களோட ஜூனியர் கூட எவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருக்கீங்க. இப்போ வேற ஜூனியர்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப டெக்னாலஜி வைஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப வந்து அவங்க ரொம்ப ஜூட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப வந்து ஸ்பிரிட்டாக இருக்காங்க, பிரேவாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க.
நான் சொன்ன இந்த 7 விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சு. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு கார்ப்பரேட் லைஃப்குள்ள வரும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒவ்வொரு டைமும் ஒரு குட் சீனியர், ஒரு குட் மென்டார் தான் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் கீப் லேர்னிங்காக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எப்படி ஒரு பீப்புள் கூட கனெக்டிவிட்டியாக இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்பையே நீங்கள் டிசைட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து தப்பான பாதைக்குள்ளே போகும்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் இல்லை அது தப்பான பாதை, நீ இப்படி தான் போகணும்னு சொல்லும் போது தான் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவீங்க. ஓ கரெக்ட், நம்ம இப்படி தான் போகணும், நம்ம தப்பான பாதை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும்ல. ஸோ ரொம்ப குட் மென்டார் அண்ட் குட் சீனியர்ஸ் வந்து உங்களோட கார்ப்பரேட் லைஃப்பை ரொம்பவே மாற்றுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் கார்ப்பரேட், எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அதுதான். ஸோ இதுதான் நான் வந்து என்னோட 2 years ஆஃப் லைஃப்பில் நான் வந்து கற்றுக்கிட்ட பாடம். இது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோவுக்கு நீங்கள் வந்து டெக் வித் ரம்யாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் பாய்.